ஹலோ ஆல் வணக்கம். அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, லேட் நைட்டு. அதனால உங்க ஃபேவரட் ஆக்டோபஸ் இந்த ஷோல இல்ல. சோலோ ஷோ தான் பண்றேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் யூ. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு எட்ஜ் கொடுத்தோம், கன்வின்சிங்கா 60-40 ஜேஎஸ்கே வின் பண்ணணும்னு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி பயஸ்டா நான் சொல்றேன் அப்படின்னு. பயஸ்டா சொல்லல, கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி தான் சொன்னேன். அது ஏன் அந்த ரீசன் சொன்னேன்னா, இங்க வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இப்ப கண்டிஷன்ஸ் என்ன ஆஃப்டர் திஸ் கேம். 14 மேட்ச், டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க. நாட் மச் டு சூஸ் பிட்வீன். ஏன்னா ரொம்ப ஹை ஸ்கோரிங் வென்யூ. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 178. ஹையஸ்ட் சேஸ் டிஎஸ்ஜியோட ஜேஎஸ்கே ரெக்கார்ட் பண்ணது நாட் மெனி டேஸ் அகோ, 2-3 நாள் முன்னாடி. அண்ட் தேர் கோயிங் டு டேக் ஆன் த சேம் ஆப்பனன்ட்ஸ் டுமாரோ, தட் இஸ் டுடே. நீங்க பார்க்கும்போது பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 8.16, ஸ்பின்னர்ஸ் 9.32. அதை முன்னாடியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். டீம் வின்னிங் த டாஸ் ஃபீல்டட் 11 அவுட் ஆஃப் 14 டைம்ஸ் ஃபார் அ ரீசன். ஏன்னா இட்ஸ் அ சேசிங் கிரவுண்ட். ஓகே, நிறைய பேர் அப்படிதான் பிலீவ் பண்ணுவாங்க. ஓகே, டாஸ் வின் பண்ணி ஒரு 200 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணலாம் இல்லாம. இப்ப திருப்பி சொன்னதையே கிளிப்புள்ள மாதிரி தான் சொல்ல போறேன். அகைன் ஐம் கோயிங் டு சே தட் teams which lose fewer wickets than other after power play have won 12 out of 14 games, including today. JSK 39 for 2, Pretoria Capitals 44 for 4, JSK 1. JSK 37 for 1, Paul Royals 40 for 1, Paul Royals 1. JSK 41 for 4, SCC 46 for 1, SCC 1. DSG last game la 48 for 3, JSK 75 for no loss, JSK 1. இன்னைக்கு என்னாச்சு? பால் ராயல்ஸ் 49 ஃபார் 4, ஜேஎஸ்கே 63 ஃபார் நோ லாஸ், ஜேஎஸ்கே 1. பாட்டம் லைன், ஒரு கண்டிஷன்ஸை நீங்க மாஸ்டர் பண்ணல அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சவுத் ஆப்பிரிக்கால ரொம்ப கம்மி. அதுவும் பாத்தீங்கன்னா எப்படி ஆடினாரு பட்லர், எப்படி ஆடினாரு? ஒரு சிக்ஸ் லாங் ஆஃப் மேல ஒரு டவரிங் சிக்ஸ் அடிச்சுட்டு தேவையில்லாத ஒரு ஷாட் அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மிச்சேல் வேம்பியூரன் காட் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பேட் அட் நம்பர் 3. அவர் ப்ரூவன் கமாடிட்டியா இல்ல அப்படின்னு சொன்னா, ஈவன் தோ பொசஸ் டேலண்ட், அடிச்சு விக்கெட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜேசன் ராய் அந்த சுச்சுவேஷன்ல ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட் ஆடி அவரும் அவரோட விக்கெட்டை கொடுத்தாரு. நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், டீம்ஸ் டபுள் அப் ஸ்கோர் இஃப் தேர் 2 wickets டவுன் ஆர் லெஸ் ஆஃப்டர் 11 overs. 11 ஓவர்ல செட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னோம். ஜேஎஸ்கே 90 ஃபார் 3 ஆஃப்டர் 11 overs. அங்கேருந்து 171 ஃபார் 4 சேஸ் பண்ணாங்க. விக்டோரியா கேபிட்டல் 74 ஃபார் 6ல இருந்து 167 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேஎஸ்கே 68 ஃபார் 2 ஆஃப்டர் 11 overs அகேன்ஸ்ட் பால் ராயல்ஸ். தே ஸ்கோர் 100 in the next 9 overs. பால் ராயல்ஸ் 80 ஃபார் 3. அங்கேருந்து அதுக்கப்புறம் 91 ஃபார் 2 in the next 8 overs to win the game. அதுக்கப்புறம் 92 ஃபார் 3 டிஎஸ்ஜி. அங்கேருந்து அதுக்கப்புறம் 111 ஃபார் 3 in 9 overs. ஜேஎஸ்கே 114 ஃபார் 1. அதுக்கப்புறம் 95 ஃபார் 2 in 8.5 overs to seal a mammoth chase of 203. இன்னைக்கு பால் ராயல்ஸ் 87 ஃபார் 5 ஆஃப்டர் 11 overs, கதை ஓவர். அதுக்கப்புறம் 51 ஃபார் 5, 7.5 overs. 7 பால் இருக்கும்போது ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஜேஎஸ்கே 108 ஃபார் 1 in 11 overs, then 31 ஃபார் 2 in 2.2 overs to seal a clinical chase. இன்னொன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இந்த ஜான் டர்னர் ஆடணும். இந்த மாதிரி ஒரு பிச்சுல ஒபைட் மெக்காய் மாதிரி ஒரு ஆளு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி போட்டுட்டு இருக்காரு. 138 ரன் டிஃபெண்ட் பண்ணும். இன்னொரு ரன்ல பியாண்ட் 14 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டுட்டு இருக்காரு, பர்டிகுலர்லி when லூயிஸ் டுப்ளாய் வாஸ் ஓப்பனிங். ஸோ உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் 138 ஒரே சான்ஸ் 100 டிஃபெண்டே பண்ண முடியாது. 160 170 டிஃபெண்டே பண்ண முடியாது. 138 போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுன்னு 3 ஃபாரினர் வேற ஆடுறாங்க. த ஐடியல் திங் இஸ் ஜான் டர்னர் ஷுட் ஹவ் பிளேட் அட் எனி காஸ்ட். அதையும் அவங்க பண்ணல. தே அகெயின் பிளேட் மிச் வேம்பியூரன். ஃபேபியன் ஆலன் ஆடக்கூடாது ஆடக்கூடாதுன்னு சொன்னா மிச் வேம்பியூரன் பதில ஃபேபியன் ஆலன் ஆடணும்னு. பிளேயிங் 11 தப்பு, ஸ்ட்ராட்டஜி தப்பு. 4 மேட்ச் மறுநாடி வாங்கிட்டு வந்தாங்க. ஜாலியா 5 மேட்ச் அடி வாங்கினு ஒரு காம்படிஷனே இல்லை. ஓவர் த்ரோ, மிஸ்ஃபீல்டிங்கு, நோ பால், ஸ்பின்னர் போடுற நோ பால், even nowhere in the game. ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. எனக்கு அதுல இம்மி அளவு கூட டவுட் கிடையாது that they are going to ease through this chase அப்படின்னு. இப்போ அடுத்த மேட்ச் பார்ப்போம். within 24 hours turn around they are going to play the team which they beat convincingly chasing 203 couple of days ago.
ஸோ இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி பண்ணோம்? அன்பார்ச்சுனேட்லி லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பின் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இந்த லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து அன்பார்ச்சுனேட்லி காட் இன்ஜூரி, காட் சைட் ஸ்ட்ரெயின், வேற வழி கிடையாது. ஸோ அந்த ஃபாஸ்ட் போலிங் இதை கொண்டு நீங்க மேனேஜ் பண்ணணும்னா சாம் குக் தான் வந்தாகணும். ஏன்னா டேவிட் விசா இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆல்ரவுண்டர். யூ நீட் பேஸ் இன் திஸ். இது பியூட்டிஃபுல்லா அதுக்கு மேல சாம் குக்கு கொண்டு வந்துட்டு வேற வழி இல்லாம பேட்ஸ்மேனை டிராப் பண்ணாங்க. சிபனேல மக்கானா இஸ் a batsman. He has played lot of cricket in high world because he comes from Pretoria. That is absolutely right playing 11. So they will stick on to the same playing 11 of Faf du Plessis, Risa Hendricks, Louis Duploy, Moeen Ali, Sibanelo Makanya, Donovan Ferreira, Diane Gallium, Doug Bracewell, Andrew Berger, Sam Cook, and the 44-year youngster Imran Tahir. ஸோ இப்போ டிஎஸ்ஜி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். தே ஹேவ் டு ட்ராப் டோனி டிசோர்சி, தட் ஓப்பன் வித் குவிண்டன் டிகாக். பண்ணுவாங்களா தெரியாது. அதே மாதிரி ஒரே வழி என்னன்னா, இப்ப அவங்களோட பேஸ் போலிங் யூனிட்டும் ஒரு பாடாவதி பேஸ் போலிங் யூனிட். நவீன் உல்லக்கு ஒரு ரிலேஸ் ஸ்லோயர் டெலிவரி, ரீஸ்டாப்லி ஸ்விங் ஆகுமா? ஆனா ஒரு சான்ஸ், இல்லைன்னா அவருக்கும் வேலைக்கு ஆகுது. ஜூனியர் டாலா இங்க யூ டோன்ட் நோ ஹவ் இஸ் he going to bowl because he bowls hard lengths. Doyen Pretorius also relies on slower delivery. அதனால they have to bring Ashton Agar. The only chance they can tie down this JSK batting lineup is to have two spinners, that is Ashton Agar and Keshav Maharaj, and a support of John Smuts. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் இன் பேட்டிங் ஆர்டர் என்ன கேட்டால் எப்படி போனோம்னா, மேத்யூ பிரிட்ஸ்கேட் ஓபன் வித் குவிண்டன் டிகாக், John Smuts, Vian Mulder, Henrik Clausen, Doyen Pretorius, Ashton Agar, Keshav Maharaj, Junior Dala, Reece Topley, and Naveen ul Haq. இங்க திருப்பியும் அதை தான் நான் சொல்லுவேன். பவர் பிளேல கம்மியா விக்கெட் கொடுத்து செட் பண்ற ஒரு பேட்டிங் ஆர்டரு, அதுக்கப்புறம் 11 ஓவர் வரைக்கும் ஒரு பேஸ செட் பண்ற பேட்டிங் ஆர்டர் யாரு? பாப் டூப்ளசி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் நிறுத்த முடியாது. லூயிஸ் டுப்ளாய் சொல்லிட்டே இருக்கேன், நான் அடிச்சுட்டே இருக்காரு. அதே மாதிரி ரீசா ஹென்ட்ரிக்ஸ் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி கண்டிப்பா அந்த ஒரு ரோல் அவர் கொடுத்தீங்கன்னா, இஸ் பீன் ஃப்ளோட்டிங் ஓப்பனிங் ஒன் டவுன். அந்த சுச்சுவேஷன்ல வந்து he can take the team to safety at 11 overs even though it's not in the great of the form. மோயின் அலி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எப்படி ஆடிட்டு இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா மேத்யூ பிரிட்ஸ்கே என்ன வேணாலும் ஆகும். குவிண்டன் டிகாக் ஐம் எக்ஸ்பெக்டிங் him to open tomorrow, again an aggressor. John Smuts touch and go. Vian Mulder is a guy who's going to take time. அப்படிங்கும்போது sheerly just because of the form, those two dynamic openers is right in and scoring consistent runs, it's going to be a massive edge for JSK here. அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா இந்த 11 to 20 எப்படி எடுத்துன்னு போறது? சிபனேல மக்கானியா is not a mug with the bat. Donovan Ferreira, you know, in this pitch will come good. Diane Gallium can really bat. நிறைய பேர் பார்த்ததில்ல. Doug Bracewell can also hit some lusty blows. Not a bad மிடில் அண்ட் லேட்டர் ஆர்டர். இங்க பாத்தீங்கன்னா இந்த மெர்க்யூரியல் ஹென்ரிக் கிளாசன், டாயின் பிரிட்டோரியஸ் அவர் பேட்ல படுற மாதிரி தெரியல. ஆஸ்டன் ஆகார் கேன் பேட், கேஷவ் மகாராஜ் பேட்ல படுற மாதிரி தெரியல. ஸோ இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் பிளேயர், ஹென்ரிக் கிளாசன், வேர் யூ காட் கைஸ் லைக் சிபனேல மக்காலியா, ஒர்க் காஸ்ட், டொனாவன் ஃபெரேரா டேஞ்சரஸ் பிளேயர், டயன் கேலியம் கேன் பேட், டக் பிரேஸ்வெல் கேன் பேட் அப்படின்றதுனால அந்த எட்ஜும் டெஃபினட்டா ஜேஎஸ்கேக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 10 ஓவர்ல அந்த ஸ்ட்ரைக் பண்ணி இப்ப இன்னைக்கு அடிச்சாங்க பாருங்க ஒரு அடி, அந்த 6 ஓவர்ல 49 for 4. அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் எந்த டீமுக்கு இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா சாம் குக் ஒரு நாட் குவிக் பட் இஸ் a genuine swing bowler. இதே மாதிரி பிச்சு தான் நாளைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் சரி, ஃபாஸ்ட் bowlers will definitely have some kind of a edge. அதனால சாம் குக் வில் டெஃபினெட்லி கம் இன் டு தி பிக்சர் ஆஃப் பிக்கிங் விக்கெட்ஸ். ஆண்ட்ரி பெர்கர் நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. He has been doing lot of damage in Wanderers. Doug Bracewell will also get swing. They also got fourth seam bowling option Diane Gallium. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்ரான் will also bowl in the first 10 overs. You might have seen how lethal is his googlies and sliders even at this age. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நவீன் உல் ஹக் நாட் அ ஜெனுவன் விக்கெட் டேக்கர் ஏரியா, அந்த ஸ்லோயர் bowlers and expert death bowler. ரீஸ் டாப்லி ஐ டோன்ட் நோ, ஜூனியர் டாலா ஐ டோன்ட் நோ. அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கிறதுனால with the confidence that they are in right now, the way they are playing, they found the right combination, they are understanding the conditions, and Durban is coming back to back losses, particularly couldn't defend 203 and had a demoralizing loss against the Sunrisers Eastern Cape. They have traveled all the way. The recovery time is very less and they're going to play a super strong
JSK at home with the Yellow Army rallying around them. I'll give them a edge, high edge, that is 61-39. இதுதான் வந்து என்னோட இது biased இது கிடையாது. I have explained you the conditions, I explained you the playing combinations, I explained you the breakups, why the other team is going to have a edge அப்படின்னு. இப்ப ஃபேண்டசி பாத்தீங்கன்னா போன தடவை நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் திருப்பி சொல்ல போறேன். போன தடவை ஃபாப் டூ பிளஸ் சொன்னேன், பர்ஃபார்ம். க்ளூயிஸ் டுப்ளாய் ஆல்சோ பர்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் மோயின் அலி அன்பார்ச்சுனேட்லி டிடன்ட் கெட் அ சான்ஸ் டு பேட், பிக்ட் அப் அ விக்கெட். லிசார்ட் வில்லியம்ஸ் சொன்னேன், அன்பார்ச்சுனேட்லி காட் அ சைட் ஸ்ட்ரென்த். ஸோ ஆண்ட்ரி பர்கர் சொல்றேன். Then one player I'm thinking from Durban Super Giants is definitely Quinton de Kock, because the kind of a shots he plays square on either side of the wicket, the bounce in wondrous wicket, he will surely come into the picture. On a match, David Miller was our batting option from Paul Royals. He's the only guy who scored. So என்னோட 5 picks for this particular game is 4 from JSK, 1 from DSG, that is Faf du Plessis, Louis Duploy, Moeen Ali, Yandri Burger, and Quinton de Kock. So the pitch is going to play the same way as it is going to be. The weather is also looking fine. Obviously, there is going to be a dilemma when you win the toss. It's going to give a massive advantage. First bowling போட்டாதான் அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. Paul Royals got a start. They got a great start, 26 for no loss in 2.2 overs or something. அதுக்கப்புறம் they fell apart. So அவங்க கரெக்டா ஆடி 200 அடிச்சிருந்தாங்கன்னா, you never know in a playoff game, in a knockout game, the pressure will be more. உங்களுக்கு 139 சேஸ் பண்றதும் 200 சேஸ் பண்றதும், இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். கடைசி கேமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் நூர் அஹமத் வந்து கட்பட் பண்ணதும் நான் 3 ஓவர் 45 ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் they kept on hitting and somehow they closed the issue. So உங்களுக்கு வந்துட்டு that is the most important thing. There is not going to be a blind thing of team which is winning the toss and bowling first will have an advantage. There will be a little bit of advantage, but if the team batting first see through the first 11 overs, if you get some target close to 210, it is not going to be an easy chase at all. Toss advantage very advantage. JSK has got the momentum. JSK know the conditions well. JSK is getting the right combination. On top of it, இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. They should not open the bowling with spinner at all. இன்னைக்கு அதை பண்ணல. நாளைக்கு ஒருவேளை வந்துட்டு when they see Quinton de Kock opening the batting அப்படி நான் சொல்லி அது நடக்காம டோனி டிசோர்சி ஓபன் பண்ணாலும், they should not get tempted to open with Moeen Ali. ஏன்னா Britsky is a guy who's going to be a right-hander. He plays spin well, hits down the ground போது the first 6 overs you have to make sure you start your bowling and end up with a 6 overs with full of fast bowling. அதுக்கப்புறம் spin choke Moeen Ali, Imran Tahir, the most two experienced spinners who got control, who got the ability to control the flow of runs and also pick up wickets when it is needed. That is a strategy they should adopt. Hopefully, we are all expecting the Yellow Army will definitely cross another test tomorrow against a team which is also playing good cricket but coming back from back-to-back losses. Until we come back tomorrow for the final preview, which we expect it to be going between the defending champions, Sunrisers Eastern Cape, and preferably Johannesburg Super Kings. Hopefully, your favorite Octopus will also join the episode to really take you through to who is going to win the final. Until we come back and entertain you for yet another episode. Thanks a lot and bye-bye.